ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க எஸ்ஏ கேமிங். ஃபைனலி நம்ம RC25 எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ் RC20யோட புது பேட்ச் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த பேட்ச் வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தீங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி இன்றைக்கி அந்த பேட்ச் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. எஸ் சொல்ல முடியும், ஜஸ்ட் காட்ட முடியாது. உங்களுக்கு எதை என்ன பண்ணி காட்டுறது அப்படிங்களா காட்ட முடியாது. ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி வீடியோ போகிறக்கே காப்பிரைட்ஸ் வந்தாலும் வரலாம். அதனால் தயவு செஞ்சு ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் பேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வீடியோ இருக்குது. ஏன்னா இங்கே போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால் நான் கொடுக்கல, அங்கே கொடுத்துருக்கேன். அதை வந்து பாருங்கள், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நான் கொடுக்குற லிங்க்கு அங்கே கொடுத்துருப்பேன் டெலகிராமில். அதை டவுன்லோட் பண்ணி OBB ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். வாங்க கேம் பிளே இப்போ இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நான் கேமை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. நார்மலாகவே ஓப்பன் ஆகிற மாதிரி தான் ஃபஸ்ட் எடுத்து ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு அப்டேட் ஆச்சானே ஒரு குழப்பத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது தான் ஓகே இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆச்சு. ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல இமேஜ் கொடுத்துருந்தாங்க. பேக்ரவுண்டில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வழக்கம் போல் கொஞ்சம் கிளிச்சஸ்லாம் நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த முறை கொஞ்சம் நீட்டாக ரெடி பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேம் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா மோடெலாம் கிடையாது. அதாவது ஃபுல்லாக வந்து ப்ரைஸ் கொடுத்து, அதாவது காயின்ஸ் கொடுத்து விளையாடுறதுலாம் இருக்குது. காயின்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ் கொடுத்து விளையாடுற மாதிரிலாம் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போனால் IPL தான் பார்த்தோம். IPL ஆக்ஷனில் பார்த்தா 8 டீம் தான் இருந்துச்சு. 10 டீம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 10 டீம் உள்ளே கொடுக்கல. ஆனால் வந்து டோர்னமெண்ட்டில் பார்த்தோம்னா 10 டீம் இருந்துச்சு. அதாவது வந்து RCPL ஆக்ஷனில் இல்லை, RCPL டோர்னமெண்ட்டில் எடுத்து பார்த்தோம்னா இருந்துச்சு, 10 டீம் இருந்துச்சு. அது 2022 அப்போயே அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்தா இருந்துச்சு. 10 டீமோட ரியல் லோகோஸோடு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தது என்னென்னா, குவிக் ப்ளேக்குள்ளே தான் போய் பார்த்தேன். குவிக் ப்ளேயில் வந்து எந்தெந்த டீம் ஜெர்சிஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் எடுத்துன்னு உள்ளே போனேன். ஃபஸ்ட் எடுத்து நான் இந்தியன் டீம்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எடுத்தேன் IPL பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். IPLோட 10 டீமோட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. என்னென்னா RCPL, அதாவது IPL கொடுத்துருக்காங்கல்ல, அதில் கூட நமக்கு SA20 லீகோட டீமையும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், TSK டீம்லாம், TSKவா கேப்டன் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதாவது வந்து இன்னொரு லீக் இருக்குல்ல, SA20யோட லீக் எல்லாமே அங்கேயும் கொடுத்துருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆனேன். அதே மாதிரி எல்லா லீக்கையும் வந்து ஒவ்வொரு லீக் கூட மெர்ஜ் பண்ணி தந்திருக்காங்க. டீம்ஸை நல்லா சர்ச் பண்ணி பார்த்து எடுங்க. RCB பார்த்தோம்னா ப்ளூ கலர் ஜெர்சி இருந்துச்சு, பச்சை கலர் ஜெர்சி இருந்துச்சு. சரி, ஒரு மேட்ச் கேம் ப்ளே பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் CSK's RCB போட்டி தேடிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தோன்னா RCB ப்ளூ கலர் ஜெர்சி வச்சு விளையாண்டு பார்ப்போமே, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போனேன். அந்த கேம் பிளே வைஸ் பார்த்தோம்னா நிறையா புது ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் பார்த்தது என்னென்னா, கிராஃபிக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக கேம் கிராஃபிக்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. புது ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட்ஸ் வந்து ஒரு சில ஷார்ட் அதே ஷார்ட் வச்சுருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சூப்பராகவே ஆட் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு நம்ம ஒரு IPL டோர்னமெண்ட் அதாவது நடத்தின தெரியுமா RC24, அதே மாதிரி இதுலேயும் நடத்தலான்னு ஒரு மோட்டிவ் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா கமெண்டில் சொல்லுங்கள். எஸ் ப்ரோ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப் பண்ண போடுங்க. வேணாம்னு சொல்லிங்கன்னா தம்ஸ் அப் டவுன் சிம்பிள் போட்டு விட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் நோர்க்கா தெளிவாக சொல்லிடுறேன். OBB ரீப்ளேஸ் பண்ணுற வீடியோ நான் டெலகிராமில் கொடுக்குறேன். இங்கே போட்டால் காப்பிரைட் இஷ்யூஸ் வருங்க. கேம் பிளே வீடியோ மட்டும் தான் போட முடியுது. இதுக்கே வருமானு தெரியல. நீங்கள் பார்க்குற காசை தான் நான் போடுறேன். தயவு செஞ்சு வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.